பாரிஸில் வாடகை நிலுவை மற்றும் இதர கட்டணங்கள் என 8,600 யூரோக்களை செலுத்தாத குத்தகைதாரரை வெளியேற்ற வீட்டு உரிமையாளர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் பிரான்சின் உச்ச நீதிமன்றம் உரிமையாளரின் கோரிக்கையை தள்ளுபடி செய்துள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வீட்டு உரிமையாளர் தனது கடமைகளை முறையாக நிறைவேற்றவில்லை என சுட்டிக்காட்டினார். 1989 ஆண்டு சட்டப்படி பராமரிப்பு செலவுகள் மற்றும் இதர கட்டணங்களை ஆண்டுதோறும் கணக்கிட்டு வாடகைதாரருக்கு முறைப்படி தெரிவிக்க வேண்டும். ஆனால் இந்த உரிமையாளர் கடந்த பல ஆண்டுகளாக அந்த நடைமுறையை பின்பற்றவில்லை. உரிமையாளர் தாக்கல் செய்த கணக்கு விவரங்களில் தெளிவில்லை என்றும் ஆண்டுதோறும் செய்ய வேண்டிய கட்டண சரிபார்வை செய்யாமல் வாடகை நிலுவை உள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. முறையான ஆவணங்கள் இல்லாததால் வாடகைதாரர் பணம் செலுத்த தவறியதாக கருத முடியாது என நீதிபதிகள் விளக்கினர். இதன் காரணமாக வாடகைதாரர் வெளியேற்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. மேலும் இந்த சட்ட போராட்டத்திற்காக வாடகைதாரர் செலவு செய்த 3000 யூரோக்களை உரிமையாளரை வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது. 8,600 யூரோக்களை பெற நினைத்த வீட்டு உரிமையாளருக்கு தற்போது 3000 யூரோக்களுக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது. வாடகைதாரர்கள் தங்களுக்கு எதிராக வரும் முறையற்ற கட்டண கோரிக்கைகளை எதிர்க்க இந்த தீர்ப்பு ஒரு வலுவான ஆயுதமாக அமைந்துள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் ஆண்டுதோறும் பராமரிப்பு செலவு பட்டியலை முறையாக பராமரிப்பதும் அதை வாடகைதாரரிடம் முன்கூட்டியே சமர்ப்பிப்பதும் கட்டாயம் என்பதனை நீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.